பூமாரி நம்ம குடில் கட்டுவோமா பூமாரி? சரி சரி, கிறிஸ்மஸ் லீவ்ல நம்ம குடில் கட்டலாம். என்ன, எங்க வீட்ல அந்த குடில் கட்டுவாங்க எல்லாம், அந்த புல்லு நிறைய நிறைய இருக்கு, எங்க அண்ணா கொண்டு வந்தாங்க. அப்படியே பூமாரி, நம்ம எல்லா டைமும் வைக்கோல் வச்சு தான் குடில் கட்டுவோம். இந்த டைம் நம்ம அந்த புல் வச்சே குடில் கட்டலாம் என்ன? பூமாரி நெட்டவெள்ளி, நாங்களும் வரோம் உங்க கூட குடில் கட்ட. போன வருஷம் உங்க குடில நாங்க பார்த்தோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து. சரி சரி, நமக்கு குடில் கட்ட புல் இருக்கு, ஆனா அந்த குடிலுக்கு உள்ளாடி திங்ஸ் எல்லாம் வைப்போம் இல்ல, அந்த திங்ஸ் ஒண்ணுமே இல்ல. நம்ம எல்லாம் அது வாங்கலாமா? எங்க வீட்ல கொஞ்சம் இருக்கு பூமாரி, எங்க அம்மா ஃபாரின்ல இருந்து ஒருக்கா கொண்டு வந்தாங்க, அது இருந்தா நானே கொண்டு வரலாம். என்ன, நம்ம கஷ்டப்பட்டு வாங்க தேவையில்லை. அப்ப நம்ம இந்த சாட்டர்டேல இருந்தே குடில் கட்ட தொடங்கலாம், அப்பதான் கிறிஸ்மஸ் கரெக்டா இருக்கும். எல்லாரும் எங்க வீட்டு வாங்க என்ன, எங்க வீட்டு வெளியில ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குல்ல, அங்க வச்சு கட்டலாம் என்ன? சரி சரிடே, எல்லாரும் அமைதியா இருங்க, மேம் வர சத்தம் கேக்குது. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் எல்லாருக்குமே தெரியும். நம்ம கிளாஸ் தான் கிறிஸ்மஸ் தாத்தா டான்ஸ் ஆட போறாங்க. ஒரு ஆள் கிறிஸ்மஸ் தாத்தாவா இருக்கணும். என்ன, யாரு கிறிஸ்மஸ் தாத்தாவா இருக்க ஆசைப்படுறீங்க? மேம் நான் கிறிஸ்மஸ் தாத்தாவா இருக்கேன் மேம். ஒரு ஆளு தான் கிறிஸ்மஸ் தாத்தாவா இருக்க முடியும், 2 பேர் இருக்க முடியாது. பம்பாவும் நெட்டவெளியும் ஆசைப்படுறீங்க எல்லாரும் கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு. பம்பாவை விட நெட்டவெளி தான் ஹைட்டாக இருக்கா, அப்போ நெட்டவெளிக்கு தான் கிறிஸ்மஸ் தாத்தா செட் ஆகும். நெட்டவெளி, நீ கிறிஸ்மஸ் தாத்தாவா இரு என்ன? ஓகே ஓகே மேம். நெட்டவெளி, ஃபர்ஸ்டே நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லை, இந்த டைம் நான் தான் கிறிஸ்மஸ் தாத்தாவா இருப்பேன், நீ இருக்கக்கூடாதுன்னு. ஆனா மேம் என்ன தானே இருக்க சொல்றாங்க? நீ ஆசைப்படுறனால தான் மேம் இருக்க சொல்கிறாங்க. மேம் கேட்டாங்க இல்லை, யாரெல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தாவா இருக்க ஆசைப்படுறான்னு. நீயும் நான் இருக்கேன்னு சொன்னேன், நானும் நான் இருக்கேன்னு சொன்னேன். அதனால நம்ம ரெண்டு பேர்ல இருந்து மேம் ஒன்று செலக்ட் பண்ணாங்க. நீ இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் மேம் என்ன தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு டான்ஸ் ஆட ஒழுங்கா வராது, நீ எல்லாம் நல்லா தானே டான்ஸ் ஆடுவ, அதனால தான் நான் நைஸா கிறிஸ்மஸ் தாத்தாவா இருக்கேன்னு சொல்லுவேன். கிறிஸ்மஸ் தாத்தாக்கு எப்படி ஆடினாலுமே ஒன்றும் இல்லை. மேம் நெட்டவெளிக்கு டான்ஸ் ஆட வராதா மேம், அதனால தான் அவள் கிறிஸ்மஸ் தாத்தாவா இருக்காளாம். நெட்டவெள்ளி தானே எப்போவுமே நம்ம கிளாஸ்ல இருந்து கிறிஸ்மஸ் தாத்தாவா இருப்பான். அவள் நல்லா தான் டான்ஸ் ஆடுவான், நான் பார்த்துருக்கேன். கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸில் எப்படி ஆடினாலும் ஒன்றும் இல்லை. டான்ஸுக்குள்ள ட்ரெஸ்ஸஸ் வந்து அவரவர் தான் கொண்டு வரணும் என்ன? எல்லாரும் நாளைக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நல்லா ஆடுங்க, நம்ம கிளாஸுக்கு நல்ல பேர் வாங்கிட்டாங்க என்ன? வாங்க வாங்கடே, நம்ம எல்லாருமே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெட்டவெளிக்கு மட்டும் எப்படி ஆடினாலும் ஒன்றும் இல்லை. எனக்கு கோவமா வருது, எப்பவுமே நெட்டவெளி தான் கிறிஸ்மஸ் தாத்தாவா இருப்பா, வேற யாருக்குமே அந்த சான்ஸை விட்டு தர மாட்டா. உனக்கெல்லாம் டான்ஸ் தெரியும் தானே, நீ நல்லா தான் டான்ஸ் ஆடுவேன். நான் சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் ஆடவே மாட்டேன், அதனால தான் நைஸாக நான் கிறிஸ்மஸ் தாத்தாவா ஆடுவேன். அகிலாண்டம், எனக்கு நெட்டவெளியை பார்க்க ரொம்ப கோவமா வருது. நாளைக்கு ஏதாவது பண்ணி அவளை டான்ஸ் பண்ண விடாம ஆக்கணும். மேம் வேற அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, என்ன பண்ணலாம்? நீ ஒண்ணுமே பண்ணாண்டம் பம்பா, நீ என்ன பண்ணாலும் மேம்கிட்ட மாட்டிய. இல்ல இல்ல, இந்த டைம் மாட்டாம ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? நீ இப்படி யோசிக்கிறது, படிப்புல நல்லா யோசிச்சிருந்தா நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருப்ப. ஃபுல்லா மற்றவங்களை எப்படி பழி வாங்கலானே யோசிச்சுட்டு இருக்க. வா நம்ம டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டேய், நம்ம ஜிங்கிள் பெல்ஸ் பாட்டுக்கு தானே டான்ஸ் ஆட போறோம். ஆமா ஆமா பூமாரி, அப்பதான் கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாம் வந்தா நல்லா இருக்கும். எப்பவுமே நம்ம அந்த பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடுவோம், கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற ஏதாவது பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம் இல்ல? கிறிஸ்மஸ் தாத்தாயே வேண்டாம், நம்ம கிளாஸ்ல உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணலாம். ஆனா பம்பா, கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாதான் எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியா இருக்கும். நெட்டவெளிட்ட கொஞ்சம் சாக்லேட் எல்லாம் கொடுத்து விடலாம், அவ எல்லாருக்குமே ஆடி ஆடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாளா, அது பார்க்கவே இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா நெட்டவெளி கிறிஸ்மஸ் தாத்தாவா இருக்கும்போது நம்ம டான்ஸை யாருமே பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே நெட்டவெளியை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை பம்பா, டான்ஸையும் பார்ப்பாங்க கிறிஸ்மஸ் தாத்தாவையும் பார்ப்பாங்க. நம்ம போன வருஷம் போட்ட ஸ்டெப்பே இந்த வருஷமும் போடலாம் என்ன, யாருக்கும் தெரியாது. ஆமா ஆமா, டைம் வேற இல்லை, அப்படிதான் பண்ணணும். பம்பா, அப்போ நம்ம ஒன்று பண்ணலாமா? நம்ம 2 பேருமே கிறிஸ்மஸ் தாத்தாவா இருப்போம் என்ன? மேம் சொல்லிட்டாங்க இல்லை, ஒரு ஆள் தான் கிறிஸ்மஸ் தாத்தாவா இருக்கணும்னு. நீ நாளை கிறிஸ்மஸ் டேக்கு வராது என்ன, அப்போ நான் கிறிஸ்மஸ் தாத்தாவா இருப்பேன் இல்லை? ஆனால் எனக்கு ஸ்கூலில் கிறிஸ்மஸ் டே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நிறைய டான்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறமா நமக்கு போகும்போது கிஃப்ட்டு கேக் எல்லாம் தருவாங்க, அதனால நான் கிறிஸ்மஸ் டேக்கு கண்டிப்பாக வருவேன். வாங்க வாங்க, நம்ம ஒருக்க ஃபைனலாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். நம்ம இப்போ இருக்க பொசிஷன்லேயே டான்ஸ் தான் நிற்போம் என்ன? நானும் அகிலாண்டமும் ஃபர்ஸ்ட் நிற்போம், செகண்ட் பூமாரியும் காவியாவும் நிற்பாங்க, கிறிஸ்மஸ் தாத்தா மிடில் நிற்கட்டு. இல்லை பம்பா, இது செட் ஆகாது, நீ பூமாரியை விட ஹைட்டாக இருக்கு, அப்போ பூமாரி தான் ஃப்ரெண்டில் வரணும், நீ பேக்கில் வரணும். இல்லை இல்லை, நான் தான் ஃப்ரெண்டில் நிற்பேன். நெட்டவெளி சும்மா இரு, நெட்டவெளி அவளே ஃப்ரெண்டில் நிற்கட்டு. இல்லை பூமாரி, நீ ஃப்ரெண்டில் நின்னாதான் பூமாரி கரெக்டாக இருக்கும். இல்லை இல்லை, நான் தான் ஃப்ரெண்டில் நிற்பேன், எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா ரோல் தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் நான் ஃப்ரெண்ட்லையாவது நிற்பேன். பம்பா, நீ பேக்கில் நின்னா நீயும் தெரியவ பூமாரியும் தெரியவான, நீ ஃப்ரெண்டில் நின்னா பூமாரி தெரியவே மாட்டா. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் மட்டும் தெரிஞ்சாலே போதும்.
நெட்டவள்ளி சும்மா இரு நெட்டவள்ளி. எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் பின்னாடி நின்னா கூட பரவாயில்ல. பின்னாடி நின்னாதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். எல்லாரையும் பார்த்து பார்த்து டான்ஸ் ஆடலாம். ஆனா ஃப்ரெண்ட்ல நின்னா ஸ்டெப் மறந்தா கூட தெரியாம தான் நிக்கணும். சரி சரி பூமாரி, அவள்கிட்ட எவ்வளவுதான் சொன்னாலும் அவள் கேட்கவே மாட்டா. டேய், நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஜிங்கிள் பெல் சிங்கிள் பெல் சிங்கிள் ஆன் தி வே. அதுக்கு நம்ம கையில ஒரு இது இருக்கும்ல, ஜிகினா போல, அதை வந்து ஃபுல்லா ஆட்டிட்டே இருக்கணும். என்ன அடுத்து பாடும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜிங்கிள் பெல் சிங்கிள் ஆன் தி வேக்கு ஃபர்ஸ்ட் ரைட் சைடு அந்த ஜிகினா போல இருக்கும்ல, அதை ரைட் சைடுல வச்சு ஆட்டிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா அடுத்த ஜிங்கிள் பெல்ஸுக்கு லெஃப்ட் சைடுல வச்சு அந்த ஜிகினா போல உள்ளதை ஆட்டிட்டே இருக்கணும். என்ன பூமாரி, டைம் ஆச்சு. நமக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக தெரியும் இல்லை. போன வருஷம் ஆடினதை வந்து நான் சென்ட் பண்ணி விடுங்க என்ன எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில். அதை பார்த்து ஸ்டெப்ஸ் படிச்சுட்டு வாங்க. டைம் ஆகுது, எங்கள் அம்மா தேடுவாங்க. சரி சரி டே, அதை பார்த்து எல்லாரும் படிப்போம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன நெட்டவள்ளி, உனக்கு ஜாலி தானே, என்ன ஸ்டெப் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆமா ஆமா பூமாரி. டே, மறக்காமல் எல்லாரும் ட்ரெஸ் கொண்டு வாங்க. என்ன நெட்டவள்ளி, நீ கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் கொண்டு வா. இனிதான் நான் எங்கள் வீட்டில் போய் தேடவே செய்யணும் கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை. எங்கே வச்சேனே ஞாபகம் இல்லை. மக்களே, நெட்டவள்ளி வா மக்களே, உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு மக்களே. அம்மா, எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் பத்திரமா தானே அம்மா இருக்கு. நாளைக்கு எனக்கு டான்ஸ்ல நான் கிறிஸ்மஸ் தாத்தா அம்மா, அதுக்கு அந்த கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் வேணும். ஆமாம் ஆமாம் மக்களே, பத்திரமா தான் இருக்கு, நான் எடுத்துகிட்டு வரேன். என்ன எனக்கு அழகா டான்ஸ் தெரிஞ்சிருந்தா நான் டான்ஸே ஆடி இருப்பேன். டான்ஸ் தெரியாதனால தான் கிறிஸ்மஸ் தாத்தாவா ஆட வேண்டியது இருக்கு. மக்களே, நெட்டவள்ளி இந்த கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை மறக்காமல் உனக்கு பேக்குக்குள்ளாடி வை. என்ன அம்மா அம்மா, நீங்களே எனக்கு பேக்குக்குள்ளாடி வைங்க. என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டிப்புக்குள்ளாடி வைங்க. சரி சரி மக்களே. டான்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஆடி ப்ராக்டிஸ் பண்ணியாச்சா? அம்மா, நான் கிறிஸ்மஸ் தாத்தாவா தானே அம்மா, நான் டான்ஸ் ஆட போகிறேன். கிறிஸ்மஸ் தாத்தா எப்படி டான்ஸ் ஆடினாலும் ஒன்றுமே இல்லை அம்மா. அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் தாத்தாக்கு வயிறு ரொம்ப குண்டா இருக்கணும் இல்லை, அதுக்கு உங்க நிறைய சாரி எல்லாம் கட்டி வைங்க. என்ன வயிற்றுக்குள்ளாடி சாரி எல்லாம் போடணும். சரி சரி மக்களே, எல்லாத்தையும் உன பேங்குக்குள்ளாடி வைக்க. என்ன மக்களே, நெட்டவள்ளி எல்லாம் கொண்டு போகிறது கொள்ளலாம். கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸு சாரி எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். சரிம்மா, நீங்கள் எவ்வளவு சாரின்னு கவுண்ட் பண்ணி நெட்ட சொல்லுங்க. என்ன நான் மோஸ்ட்டாக ஒன்றுமே களைய மாட்டேன். இதுவரை நான் ஒன்றும் களைஞ்சதில்லை இல்லாமா. ஒரு 4 சாரி எடுத்து வைக்கிறேன். என்ன நெட்டவள்ளி மேம் உன்னை கூப்பிட்டாங்க. நெட்டவள்ளி மேம்கிட்ட கிறிஸ்மஸ் தாத்தாக்குள்ள சாக்லேட் எல்லாம் இருக்கு போல, அதனால உன்னை கூப்பிட்டாங்க. நம்ம போய் வாங்கிட்டு வருவோமா? சரி சரி பூமாரி, நீ என்ன கூட வா. அகிலாண்டும் பூமாரியும் நெட்டவள்ளியும் எங்கேயோ போயிருக்காங்க போல. இந்த சான்ஸை பயன்படுத்தி நெட்டவள்ளிக்கு கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்துருவோம். நீ சும்மாவே இருக்க மாட்டியா பம்பா? என்ன பண்ணாலும் நீ மாட்டிடுவ. இல்லை இல்லை, இந்த டைம் மாட்டவே மாட்டேன். நான் நெட்டவள்ளிக்கு ட்ரெஸ் எடுத்து எங்கேயாவது ஒளிச்சு வைக்க தான் போகிறேன். நீ என்ன கூட வாரி அகிலாண்டும்? இல்லை, உனே கூட சேர்ந்து எனக்கும் பேட் நேம் தான் வர வர கிடச்சிட்டே இருக்கு. அதனால நான் இனிமேல் உனே கூட சேரக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். நீ என்ன கூட சேரலைன்னா என்ன, நான் தனியாகவே போய் எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு வருவேன். இந்த பம்பா எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டான்னு நினைக்கி. நானும் ஒரு காலத்தில் பம்பா கூட சேர்ந்து அவளை போலே இருந்தேன். இப்போ தான் கொஞ்சமாவது திருந்தி இருக்கேன். இன்னும் பம்பா கூட ஜாயின் பண்ண அவளை போலே மாறிடுவேன். அவள்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்கணும். அகிலாண்டும் நீ இப்போ ரொம்ப மாறிட்டே வர. நான் கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் எடுக்கும்போது எனக்கு சப்போர்ட் தான் பண்ணல. அட்லீஸ்ட் நெட்டவள்ளிட்ட சொல்லாமலாது இரு. நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நீயாவே மாட்டாமல் இருந்தால் சரிதான். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 20 மினிட்ஸில் டான்ஸ் தொடங்கும். என்ன எல்லாரும் டான்ஸுக்குள்ளே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆடிட்டோரியம் வாங்க. மேம், நல்லது கிறிஸ்மஸ் டே எல்லாம் மத்தியானத்துக்கு பிறகு தானே மேம் நடக்கும்? இன்னும் மார்னிங்கே நடக்குதா? ஆமாம் ஆமாம், 9:30 ஸ்டார்ட் ஆகும். சீக்கிரமாக ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க. என்ன ஓகே மேம். ஐயோ, எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை காணல. என்னது, உனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை காணலையா? அந்த கிறிஸ்மஸ் தாத்தா தான் டான்ஸுக்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எங்கள் அம்மாட்ட தான் பேக்குக்குள்ளாடி எடுத்து வைக்க சொன்னேன். எங்கள் அம்மா எடுத்து வைக்கலன்னு நினைக்கி. ஒருக்கா கூட நல்லா செக் பண்ணு நெட்டவள்ளி. நல்லா செக் பண்ணிட்டேன் பூமாரி, ஆனால் பேக்குக்குள்ளாடி இல்லை. பூமாரி, என்னாச்சு பூமாரி? நெட்டவள்ளி எதுக்கு அழுதுட்டு இருக்கா? அவளுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை காணல போல, அதனால தான் அழுதுட்டு இருக்கா. நம்ம டான்ஸுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா இல்லைனாலும் பரவாயில்ல. அப்போ நெட்டவள்ளி டான்ஸுக்கு வர வேண்டாம், நம்ம மட்டும் டான்ஸுக்கு போவோம். என்ன இல்லை இல்லை பம்பா, நம்ம டான்ஸுக்கு கண்டிப்பாக கிறிஸ்மஸ் தாத்தா தேவை. வேற எந்த டான்ஸ்லையுமே கிறிஸ்மஸ் தாத்தா இல்லை. நம்ம டான்ஸில் மட்டும்தான் கிறிஸ்மஸ் தாத்தா உண்டு. நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா வைக்கலன்னா மேம் ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளாடி ட்ரெஸ் மாற்றிட்டு நம்ம ஆடிட்டோரியம் போகணும். வா, நம்ம எல்லாம் ட்ரெஸ் மாற்றலாம். பூமாரி, ரொம்ப பயமா இருக்கு பூமாரி. நம்ம எதுக்கு மேம்கிட்ட போய் சொல்லுவோமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு மேமை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை நெட்டவள்ளி, ஃபாஸ்ட்டாக மேம்கிட்ட சொல்லுவோம். மேம் ஏதாவது ஐடியா தருவாங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். என்ன, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன பிள்ளைங்களா, டான்ஸ் தொடங்க போகுது. இந்த நேரம் இங்கே வந்திருக்கிறீங்க. மேம், நெட்டவள்ளியோட கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸை காணல மேம், அவள் அழுதுகிட்டே இருக்கா. உங்களை நம்பி ஒரு பொறுப்பு தந்தா பண்ணவே மாட்டீங்க. இனி அடுத்த வருஷத்துலேருந்து நெட்டவள்ளி கிறிஸ்மஸ் தாத்தாவாக இருக்கவே கூடாது. இனிப்போ டான்ஸ் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு தெரியாது, அவள் யார்ட்டையாவது இருந்து ட்ரெஸ் வாங்கி கண்டிப்பாக கிறிஸ்மஸ் தாத்தாவாக இருந்தாகணும். வேறு எந்த கிளாஸ்லேயுமே கிறிஸ்மஸ் தாத்தா டான்ஸே இல்லை. நம்ம கிளாஸில் மட்டும்தான் கிறிஸ்மஸ் தாத்தா டான்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் சொதப்பினீங்கன்னா
உங்களை எவ்வளவு நம்பி இருந்தேன். மேம் எங்கள் அம்மா பேக்குக்குள்ளாடி தான் ட்ரெஸ் வைப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா பேக்குக்குள்ளாடியும் கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ட்ரெஸ்ஸை பத்திரமா வைக்க வேண்டியது உனக்கு பொறுப்பு. ஒழுங்கா போய் தேடி உங்க டான்ஸ் வரக்கு முன்னாடி நீ கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கணும். மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பை பை.